ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறேன். சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு நான் செய்கிறது பிடிக்கும்னு தெரியல. மீல் மேக்கர் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினச்சி நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 4 வீக்ஸ் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்றது காமிக்கிறேன். இந்த டப்பாவில் வந்து மீல் மேக்கர் இருக்குது. இது மொத்தமே ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஒரு தக்காளி, நல்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி தேவைப்படும். இஞ்சி இல்லை, அப்பா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருக்குது. அப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. இதெலாம் நம்மளுக்கு தேவையான பொருள். அப்புறம் என்னது, மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா. இது ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது தண்ணியில் போட்டால் கொஞ்சம் பெருசாகும். இப்படி கல் மாதிரி இருக்காது. நான் அதை செஞ்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ, இவ்வளோ நாள் நான் பேசுனது ரெக்கார்ட் ஆகலையா? ஓகே, இங்கே பாருங்கள். தக்காளி, வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. ஓகேவா? கத்தி வச்சு வெட்டல, கட்டர் வச்சு வெட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் இந்த கட்டர் வச்சு நான் வந்து தக்காளி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா கையில் வந்து வெட்டும்போது ஷேப் வராது. ஓகேவா? அதுக்காக தான். அப்புறம் இதுவும் நம்ம சின்ன சின்ன பபுள்ஸ் வந்தோடனே அதில் மீன் மேக்கர் போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் விட்டாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைப்போம். இப்போது எதுவுமே இதில் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சு அப்புறம் புழிஞ்சு 2 கட் பண்ணிப்போம். ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். என்னடா அடுப்பில் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் சமைச்சு முடிச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த க்ரீன் கலர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன் டப்பா, கட்டரு, தட்டு, மூடி, ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸு, மசாலா டப்பா எல்லாம் க்ரீன் கலராகவே இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பைத்தியம். ஓகேவா? எனக்கு க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலர் பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக வேறு இருக்குமா. ஸோ எனக்கு அந்த கலர் பிடிச்சதுனால நான் பெரும்பாலும் வாங்குகிற பொருள் எல்லாமே எனக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2 துண்டு மீன் இருக்குது. இது வந்து நேற்று வச்ச சாம்பார் தான். 2 பேருக்கு போய் என்னத்தை புதுசாக செய்யறது, காலி ஆக மாட்டேங்குது. இதில் வந்து கத்திரிக்காய் பொரியல் நேற்று வச்சது இருக்குது. இதில் வந்து சுண்டல் கொஞ்சம் அவிச்சது இருக்குது. இதில் வந்து இட்லி இருக்குது. இப்போ வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் வந்து அப்பாவுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். சரி, அந்த மீல் மேக்கரும் வாங்கி வேஸ்ட்டாக போதா, அது நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். எத்தனை பேருக்கு மீல் மேக்கர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். காலையிலேயே சாப்பாடு வடிச்சாச்சு. இதை மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பூண்டை உரிச்சிட்டு அந்த திருவுவோம்ல, அதை வச்சு திருவுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். இதை வந்து தண்ணியிலேருந்து புழிஞ்சு அப்படி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தண்ணியை புழிஞ்சிடணும். அப்புறம் இது வந்து பூண்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். என்னடா இது எல்லோ கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது எனக்கு க்ரீன் கலரில் கிடைக்கல. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அது க்ரீனை. ஸோ வந்து எல்லோ தான் கிடச்சிச்சு. இது நம்ம ஏதாவது திருவி போடணும் அப்படின்னா குட்டியாக சிம்பிளாக. அப்புறம் இஞ்சி வர லேட் ஆகும் போல். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது, பெருங்காயம். ஸோ நான் இஞ்சி கிடைக்காதனால பெருங்காயம் போடுறேன். உங்களுக்கு இஞ்சி கிடைச்சா இஞ்சி போடுங்க. எல்லாமே சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாதம்லாம் வடித்தாச்சு. எனக்கு மட்டும்தான் பொரியல் இல்லை. அப்பாவுக்கு கத்திரிக்காயும் மீனும் இருக்குது. ஸோ எனக்காக நான் செய்கிறேன் இதை. இது வந்து கோகோனட் ஆயில். ஓகேவா? கோகோனட் ஆயில் ஊற்றியாச்சு.
இது கொஞ்சம் தீ நல்லா எரியும், அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். நான் என்னென்ன போட போகிறேன்னா சீரகம், அப்புறம் நம்மளுக்கு இந்த அஞ்சரை பெட்டி டப்பாவில் எல்லாமே இருக்கும். கசகசா வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிப்பட்டேன். இப்போ இது என்னது, இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இது என்னது, பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவீங்க. ஒரு 2 இது ஏலக்காய். அப்புறம் இது வந்து நம்மளுக்கு தெரியும்ல அன்னாச்சி பூ, குறைச்சி வச்சிடுறேன். அப்புறம் வந்து இது என்னது, ஒரு கை வச்சு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. கவர்லேருந்து ஒன்று எடுக்க முடியல, ஒரு டப்பா திறக்க முடியல. சரி, இது என்னது, கிராம்பு. அப்புறமா இதில் வந்து இது வந்து என்னது, சீரகம். ஸோ எல்லாமே 2 நிறைய போட்டால் கசக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆனியன் இருக்குல்ல, இதை வந்து போட்டுருவோம். சாரி, எல்லாம் கையில் தான் எடுத்து போடுறேன், ஏன்னா நான் தான் சாப்பிட போகிறேன், அதனால் என்னோடய கைன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அதே மாதிரி சமைக்கும்போது எடுத்து சமைக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வச்சுட்டோன்னா அது அப்படி கலையாது, அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட் கற்றுக்கோங்க. நான் இப்போ எடுத்த இடத்துல அந்த அஞ்சரை பெட்டி வச்சுட்டேன்னா, எதுக்கு முதல்ல வெங்காயம் போட்டேன்னா பெருங்காயத்தூள் வந்து நம்ம போடும்போது அப்படியே சட்டியோடு ஒட்டிக்கும் அது. ஸோ அதனால் வெங்காயம் போட்டு பெருங்காயத்தூள், தெரியுதா? இஞ்சி இல்லாத காரணத்தினால் நான் வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் பெருங்காயம் யூஸ் பண்ண தேவையில்லை, இஞ்சியே போதும். அதுக்கப்புறம் இந்த துருவி வச்ச பூண்டு, இது வந்து 10 பல்லு பூண்டு, சின்ன பூண்டு. ஸோ அதனால் இத்தினூண்டு தான் வந்துச்சு எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மசாலாலாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன், ஓகேவா? நான் வச்சுருக்கிறது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் அரை ஸ்பூன். அது உங்களுக்கு அளவு தெரியும்ல, நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் வச்சுருக்கிறதுனால எனக்கு இது 100 கிராம் தான் அப்படின்றதுனாலையும் நான் வந்து அரை ஸ்பூன் எல்லாமே தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் கிண்டியாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வந்து உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம், ஏன்னா தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு தேவை. ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கர் உப்பு போட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ இஞ்சி என்கிட்ட சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இஞ்சியும் நம்மளுக்கு டைஜஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். ஸோ அதனால் நான் அது போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி யோசித்து செய்யுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு நான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ வந்து நான் தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 கருவேப்பிலை இலை, கொஞ்சம் 2 கொத்தமல்லி இலை இதிலே போட்டுட்டேன். ஏன்னா அந்த எசன்ஸ் இறங்கணும்ல, இல்லைன்னா அது தனியாக தெரியும், அதுக்காக இதிலே போட்டுட்டேன். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக. ஸோ கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை தட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து இறக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் மீல் மேக்கரை இதில் வந்து தட்டிட்டேன். எனக்கு வந்து காய் பொரியல் செஞ்சு போர் அடிக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஆளுக்கு போய் என்ன காய் செய்யறது, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த மீல் மேக்கர் செஞ்சேன் நான். இது எனக்கு அப்படியே நைட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி எது செஞ்சாலுமே எனக்கு இது அப்படியே யூஸ் ஆகிடும். இவ்வளோ இருக்குல்ல, நான் ஒருத்தியாக இவ்வளோ சாப்பிட போகிறேன். இதுலையே நாளைக்கு மீதி வந்தாலும் வரலாம், ஏன்னா எங்கள் அப்பா தொட மாட்டார், நான் மட்டும்தான். நான் ஒருத்தி எவ்வளோ சாப்பிடுவேன், கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வச்சுப்பேன், ஓகேவா?
ஸோ இவ்வளோ தான் மீல் மேக்கர் ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த நான்வெஜ் கிரேவிங்ஸ்லாம் இருந்துச்சு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி செய்யுங்க. இதில் இன்னும் நிறைய வெரைட்டிலாம் செய்யலாம். அப்பப்போ எனக்கு மைண்ட் வரும்போது நான் வந்து செஞ்சு இதில் போடுறேன். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ஒரு கையில் கேமரா பிடிச்சி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ என்னால் 2 பக்கமும் காட்டவும் முடியல. ஒரு கையிலேயே கேமராவை பிடிச்சிட்டு நானே எல்லாமே செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஷார்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 3 வரும். ஓகேவா? வீடியோ மட்டும் மாதத்தில் ஒரு வீடியோ தான் வரும். லைவு அப்படி காமிச்சு எடுக்கிற அளவுக்கு இன்னும் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு கார்டன் அப்டேட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் வந்து லைவ் வருவேன். ஓகேவா? மற்றபடி லைவ் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன். மந்த்லி 1 வீடியோ, வாரத்துக்கு ஒரு 4 ஷார்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய்.